மேம் என் பையன் விழுந்து விழுந்து படிக்கிறான். ஆனா எக்ஸாம்ஸ்ன்னு வரும்போது அவனுக்கு மார்க்ஸ் கரெக்ட்டா வரமாட்டேங்குது. எனக்கு அவனுடைய ஸ்டடீஸ் பத்தி கவலையாவே இருக்கு. அத பத்தி கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏஎல்பி அஸ்ட்ராலஜில எல்லாமே நம்ம டீட்டெயிலிங்கா தான் நம்ம குடுப்போம். ஸோ, இப்போ உங்க குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் ஹவுஸ் செக் பண்ணுவோம். இப்ப செகண்ட் ஹவுஸ் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து 3ர்டோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவர் நெறைய ஹார்ட் ஒர்க் போடுறாரு. அவர் சைட்லேருந்து போடக்கூடிய எல்லா எஃபெக்ட்ஸுமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2க்கு 4ஆ இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா, கம்ஃபர்டபிலிட்டி எதிர்பார்ப்பாரு. வீட்லயே இருக்கணும், அம்மாவோட இருந்துட்டு ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா இருக்கணுன்றதுனால, அந்த இடத்துல ஸ்டடீஸ் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. இதே 2க்கு 5ஆ போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்கு புடிச்சதெல்லாம் செய்யணும். அதனால அந்த ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 2க்கு 6ஆ போகும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ டே டு டே லைஃப்ல ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். படிப்புன்றது அவ்வளோ ஈஸியா, ஸ்மூத்தா இருக்காது. இதே 2க்கு 8ஆ போகும்போது டோட்டலி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அப்ப நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தெளிவா சொல்லிடுவோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லுங்க. படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ நம்ம சொல்லி புரிய வைக்க சொல்லுவோம். உங்க வீட்லயும் இந்த மாதிரியான படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல ஏஎல்பின்னு போடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். தேங்க் யூ.